நெல்லையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 3 ஆண்டுகளாக 1,31,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். இந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு சிலர் சூழ்ச்சி செஞ்சாங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 3 மாதத்திற்கும் சேர்த்து அதோடு சேர்த்து கோடைக்கால சிறப்பு நிதியாக 1,31,00,000 மகளிருக்கு 5,000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நேற்று முன்தினம் கோடைகால சிறப்பு நிதின்னு 38 லட்சம் விளிம்பு நிலை மக்களுக்கு ரூபாய் 2,000 நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நெல்லை மாவட்டத்திலையும் இந்த 5 வருஷத்துல பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருக்கின்றது. திருநெல்வேலியில 85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கு. 606 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராதாபுரம், வள்ளியூர், களக்காடு, நாங்குநேரி, பாளையங்கோட்டை, சேரன்மாதேவி ஒன்றியங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. 424 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் களக்காடு நகராட்சி மற்றும் 7 பேரூராட்சிகள்ல கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு வருது. 98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கன்னியமிகு காகித மில்லத் நூலகம் கட்டுகின்ற பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. நெல்லையில பாரா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், ராதாபுரத்தில் மல்டி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல ஜிம் வசதிகள், இப்படி பல்வேறு பணிகள் இந்த மாவட்டம் முழுக்க சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டுத்துறை கட்டமைப்புகளையும் நம்முடைய அரசு உருவாக்கியிருக்கு. அதே போல முதலமைச்சர் அவர்கள் தமிழர் நாகரிகத்தை உலகிற்கு சொல்கின்ற வகையில் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொருணை அருங்காட்சியகத்தையும் அமைச்சிருக்கிறாங்க. இப்படி நெல்லைக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்கின்றது. இது மாதிரியான திட்டங்களால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு நம்பர் 1 மாநிலமாக நம்முடைய மாநிலம் முன்னேறிட்டு இருக்கிறது. இந்த வளர்ச்சி தொடர வேண்டும். தொடர உங்களுடைய அன்பும் ஆதரவும் முக்கியம். நீங்க நம்முடைய சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. குழு சகோதரிகள் எந்த நேரத்தில் எந்த கோரிக்கையை வச்சாலும் என்ன கேட்டாலும் அதை உடனே நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்ற கட்டளையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். திமுக அரசின் நலத்திட்டங்களை பட்டியலிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். அதனை பார்த்தோம்.